விதைப்பு அறுப்புங்கிறது ஒரு மாறாத பிரமாணம். ஆவிக்கென்று விதைக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளருவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்து அதை அறிக்கையிட வேண்டும். எப்படி? நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியா தேவன் என்னை ராஜாவாக ஆசாரியராக வைத்திருக்கிறார். இந்த பூமியில நான் அவருடைய மகிமைக்காக வாழுவேன் என்று தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய இருதயத்தில் அதை வைத்து அதை நம்முடைய வாயினாலே அறிக்கை பண்ணுகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நன்றாக இருப்போம், அபிஷேகத்தில் இருப்போம், வசனம் நமக்குள் நிறைந்திருக்கும். அது நமக்குள்ள ஒரு பலனையும் ஜீவனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, பொருளாதாரத்திற்கென்று நமக்கு பலன் உண்டாயிருக்கும்படியாக நம்ம விதைக்க வேண்டும். விதைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு 7 காரியம் சொன்னேன். ஒன்று தசம காணிக்கைகளை நாம் செலுத்துகிற பொழுது இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வாசிக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இரண்டாவது, ஏழைகளுக்கு கொடுப்பது. ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கே கடன் கொடுத்துட்டா அவர் வட்டி கொடுக்காம விட மாட்டார், அதுக்கான பலனை கொடுப்பார். மூன்றாவது, சுவிசேஷத்துக்கென்று கொடுக்கிற பொழுது என் நாமத்தினால சுவிசேஷத்திற்கென்று கொடுக்கிற பொழுது 100 நான் கொடுப்பேன் என்று அங்கே கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்த வேண்டும். பைபிளில் பார்த்தீங்கன்னா பொருத்தனையின் காணிக்கைன்னு இருக்கு. ஒரு காரியம் நிறைவேறுகிறதற்கென்று நான் இந்த மாதிரி கர்த்தரை கனப்படுத்தும்படியா இதில் எனக்கு லாபம் உண்டாகிற பொழுது, ஆசீர்வாதம் உண்டாகிற பொழுது இதை நான் கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி நம்ம நேர்ந்து கொண்டு அதைத்தான் சொல்ல பொருத்தனையின் காணிக்கை. உற்சாக காணிக்கை அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வருமானம் எனக்கு அதிகமாக இருக்குது, விளைச்சல் அதிகமாக இருக்கிறது, அதனால கர்த்தர் சொன்னதை விட இன்னும் அதிகமாக நான் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அவரை கனப்படுத்துகிறேன் என்று நம்ம கொடுக்கிறது உற்சாக காணிக்கை அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 6வது அதிகாரத்தில் 1-3 சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது உங்களுக்கு நியாயம், உனக்கு நன்மை உண்டாயிருக்கும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக.